salon வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஸ்மூத்தனிங் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலி ஆஃபர் முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது. கம் ஆன் guys, நம்ம போயிட்டு என்ன இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு வில் ட்ரை ஆல் தி திங்ஸ். கம் ஆன். அண்ட் ஒன்ஸ் நான் உள்ளே போனோடனே என்னோடய ஹேர் டென்சிட்டி எப்படி இருக்குதுன்னு அவங்க செக் பண்ணாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அண்ட் நான் ஆல்ரெடி ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கேன் கைஸ் 1 year பேக். ஒன்ஸ் என்னோடய ஹேர் டென்சிட்டி பார்த்துட்டு அவங்க வந்து வாஷுக்கு கூப்பிட்ருந்தாங்க. அவங்க ப்ரிஃபர் பண்ணுற ஷாம்பூ எடுத்துகிட்டு ஹேர் நல்லா வாஷ் பண்ணி விட்டாங்க. ஒன்ஸ் என்னோடய ரின்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே என்னோடய ஹேரை நல்லா அவங்க வந்து மசாஜ் பண்ணி விட்டாங்க. ஹேர் மசாஜ் பண்ணும்போது செம்மையாக தூக்கம் வந்தது எனக்கு. ஒன்ஸ் அவங்க ஹேர் வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணாமல் ஹேரை திருப்பி ரென்ஸ் பண்ணாங்க. ரென்ஸ் பண்ணிவிட்டு நேராக அவங்க ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போனாங்க. ரொம்ப ஹீட்டும் இல்லாமல் கம்மியான ஹீட்டும் இல்லாமல் அவங்க கரெக்டாக ஒவ்வொரு பார்ட்டாக ஹேர் எடுத்து ஹேரை வந்து ட்ரை பண்ணி விட்டாங்க. ஸோ பேசிக்லி நான் வந்து ஸ்மூத்தனிங் பண்ணுறதுக்கு தான் வந்திருந்தேன். ஸோ வர்றதுக்கு அவங்க பர்டிகுலராக ஒரு க்ரீம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டாக என் ஹேரை பிரித்தாங்க, கிளச் பண்ணி விட்டாங்க. ஒவ்வொரு பார்ட்டும் எடுத்துகிட்டு அதை செக்ரிகேட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அந்த செக்ரிகேஷனுக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த க்ரீமை அப்ளை பண்ண ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க கிளச் பண்ண ஒவ்வொரு ஹேரும் எடுத்து அந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ண ஆரம்பித்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஸ்மூத்தனிங் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்மூத்தனிங் பண்ணதால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் மட்டும் க்ரீம் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் அது ரொம்ப நேரம் ஸ்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு பார்ட்டுமே அவங்க எடுத்துகிட்டு கீழே இன்டெப்த் செகண்ட் ஹாஃப் இல்லாமல் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் நல்லா க்ரீமை அப்ளை பண்ண ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு பார்ட்டாக ஒவ்வொரு செக்ஷனாக ஹேர் எடுத்து. ஸோ ஃபர்ஸ்ட் கிளச் பண்ண ஹேரை வந்து க்ரீம் போட்டு அப்ளை பண்ண பிறகு திருப்பி செகண்ட் பார்ட் கிளச் பண்ண ஹேரை வந்து எடுத்து இந்த மாதிரி ரீஅப்ளை பண்ணிவிட்டு புல் பண்ணிவிட்டு திருப்பி ரீஅப்ளை பண்ணி புல் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் அவங்க அந்த ப்ராசஸ் முடித்த அப்புறம் ஆல் ஓவர் ஹேர் பண்ண ஆரம்பித்தாங்க. பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து என்னோடய லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹேரில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணி திருப்பி அதை புல் பண்ணி க்ரீம் அப்ளை பண்ணி புல் பண்ணி இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்துகிட்டே இருந்து திருப்பி என்னோடய ரைட் சைட் ஆஃப் ஹேர் வந்தாங்க. ரைட் சைட் ஆஃப் ஹேர்லேயும் இந்த மாதிரி தான் க்ரீம் போட்டு அப்ளை பண்ணி புல் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் நான் அந்த மாதிரி பண்ணோடனே நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் நான் ஆல்ரெடி ஸ்மூத்தனிங் பண்ணதால் அது கம்மியான டைம் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு 10-15 minutes. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நல்லா பண்ணிவிட்டு, ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தது. ஹேரு ரொம்ப கேர்ள் ஆகி அந்த மாதிரி இருந்திருந்தது. அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு அந்த வீடியோலையும் போட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் அவங்க 45 minutes வச்சுக்க சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு 10 minutes வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நான் என் ஹேரை அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். ஓகே guys, ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஸ்மூத்தனிங் பண்ணதாங்க எனக்கு வந்து இந்த பார்ட் பெட்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து லாஸ்ட்டில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எஸ் guys, ஸோ 45 minutes ஹேர் வந்து ஸ்டே பண்ண அப்புறம் அவங்க திருப்பி வாஷ் பண்ணாங்க. இந்த டைம் வந்து ரொம்ப க்ளீனாக இன்னும் டபுள் டைம் ட்ரிபிள் டைம் ரென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் அந்த க்ரீம் வந்து ஹேரில் ரொம்ப அப்ளை ஆகிருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஒன்ஸ் அவங்க அது க்ளீனாக வாஷ் பண்ண அப்புறமா திருப்பி அவங்க வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டு ஹேர் ஸ்மூத்தனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ தான் ஹீட்டிங்கோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு செக்ஷனாக எடுத்துக்கிட்டாங்க ஹேரை. ஸோ ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸோட காதை கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த ஸ்மூத்தனிங்கோட ஹீட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாஸ்க்கும் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே டேக் கேர் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு லேயராக எடுத்து நல்லா ஹேரை வந்துட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க. எனக்கு அவங்க பண்ண செம்ம தூக்கம் வந்தது. திருப்பி என்னோடய செகண்ட் ஹாஃப் ஹேரில் வந்து அந்த ஜெல்லை அப்ளை பண்ணாங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் திருப்பி ஜெல்லை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உட்கார வச்சாங்க. ஒரு 10 minutes உட்கார வச்ச அப்படின்னா ஹேரை ரென்ஸ் பண்ணி விட்டாங்க. ஒன்ஸ் ரென்ஸ் பண்ண அப்புறமா ஹேரை நல்லா ட்ரை பண்ணுறதுக்கு என்னை கூப்பிட்டு இந்த வீடியோட எண்டில் என்னோடய ஹேரை அவங்க எவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாங்கன்ற ஒரு கிளிப் போடுவேன், பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Okay guys, see you next video. Bye bye.